ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன இருட்டாக இருக்குன்னு நீங்கள் பார்க்காதீங்க, கரண்ட் இல்லை. எங்கள் பாப்பாவுக்கு சோறு ஊட்டிகிட்ருக்கேன் காலையிலே. என்ன சாப்பாடுனா இது பச்சைப்பயிறு குழம்பு கூட்டு இது பண்ணி அதை ஊட்டிகிட்ருக்கேன். இப்போலாம் ஏன் சமையல் வீடியோஸ் வர மாட்டேங்குன்னா, புதுசாக ஏதாச்சும் பண்ணால் கண்டிப்பாக நான் வந்து அதை இது பண்ணுறேன். ஓகேவா? இன்றைக்கி பண்ணலாம்னு நினச்சேன், அதுக்குள்ளே மழை வந்துருச்சு. எங்கள் ஊரில் இன்றைக்கி மழை. பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அப்பாவும் பொண்ணுக்கும் இழுக்க விட மாட்டேக்கா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கத்துறா பாருங்க. அவன் மூச்சு பாருங்க. குட்டி பச்சை குட்டி ஏன் ஏன் சொல்லு. ஏன் 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 ஏண்டாமே குட்டி அம்மா. பார்த்தீங்கள்ல, மாமா இன்னைக்கு வீட்டில் தான் இருக்காங்க. இன்னைக்கு லீவு, மழை வந்ததுனால அவங்களுக்கு கார வேலைக்கு தானே போவாங்க. அது வந்து நம்ம மழை வந்தால் செய்ய முடியாது இல்லையா, அதனால் வீட்டில் இருக்காங்க. நீங்கள் நினைப்பீங்க என்னடா மாமாங்கிறா, ஒரு செகண்டு வேணாங்கிறா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். குழப்பமாக இருக்குது, எனக்கு குழப்பமாக தான் இருக்குது. ஆனால் அவங்க சொன்னாங்க இல்லையா, கடவுள் என்ன நினைக்கிறாரோ அது நடக்கட்டும்னு. அதே மாதிரி நானும் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன், கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். நாம் நினைக்கிறது என்றைக்கும் நடக்காது. அதனால் நான் வந்து இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னென்னா, நான் வந்து தனியாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு நான் இதுவரை இதெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் தனியாக வாழவே முடியாது அப்படிங்கிறது வந்து எனக்கு புரிஞ்சுது. இப்போ தான் புரிஞ்சுது. ஏன் அப்படி நீங்கள் கேட்குறீங்கன்னா, நிறைய பிரச்சனைகள் வரும். யாருனாலும் நம்மளை என்னென்னாலும் பண்ணலாம், கேட்குறக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அதுவே நம்ம ஹஸ்பண்ட் நம்ம கூட இருந்தால், அவங்க அப்பா அம்மா, அப்புறம் எங்கள் அப்பா அம்மா கூட இருப்பாங்க. எனக்குன்னு ஒன்றுனா யாராச்சும் கேட்பாங்க, ஏன் இந்த பிள்ளைய எப்படி பண்ணுறீங்க, ஏன் பொண்டாட்டி, ஏன் மருமக அப்படின்னு சொல்கிறக்கு ஆள் இருப்பாங்க. இதுவே நம்ம தனியாக போயிட்டோன்னா நமக்குன்னு யார் இருப்பா அப்படின்னு நான் நல்லா இது பண்ணிக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நான் வந்து நேற்று சொன்ன மாதிரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை நான் வந்து மீடியாவுக்கு வந்து இனி கொண்டு வர மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் சொன்னது கரெக்டுனா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டன்னு நினைக்கிறவங்க வழக்கம் போல் உங்கள் கமெண்ட்டை தெரிவு பண்ணுங்கள். ஓகே, பாய்.